குராப்புனை வேணியன் சேய் அருள் வேண்டும். அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டயம் தாழ் தொழல் வேண்டும். கொடிய ஐவர் பராக்கு அறல் வேண்டும். மனமும் பதைப்பு அறல் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிது அல்லவே. அராப்புனை வேணியன் சேய் அருள் வேண்டும். அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டயம் தாழ் தொழல் வேண்டும். கொடிய ஐவர் பராக்கு அறல் வேண்டும். மனமும் பதைப்பு அறல் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிது அல்லவே. பாம்பை அணிந்த முடியை உடைய சிவபெருமானுடைய திருமைந்தராகிய திருமுருகப்பெருமானின் திருவருள் வேண்டும். மலர்ந்து நெகிழ்ந்த அன்பினால் குராமலர் மாலையும் தண்டையும் அணிந்துள்ள அழகிய திருவடிகளை தொழல் வேண்டும். கொடிய ஐம்புலன்களின் வேடிக்கை ஒழிய வேண்டும். மனமும் துடிப்பு நீங்குதல் வேண்டும். இவற்றை அடைய பெறாவிடின் இரவு பகல் இல்லாத இடத்தில் சும்மா இருத்தல் எளிது ஆகாதே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹராம். பல்காப்பியங்கள் பகரும் திறமும் ஒல்காப்புகளும் உயிர் செல்வமதும் நல்காய் நலமாய் நளின மலர்த்தாள் செல்வா திகழ் சித்தி விநாயகனை. கந்தர் அலங்கார வரிசையிலே படிப்படியாக 74வது பாடலை அராப்புனை வேணியன் சேயருள் வேண்டும் என்கின்ற பாடலை இப்போது பார்க்கின்றோம். ஒரு புலவர் சொன்னாராம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாமல் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம். அந்த மாதிரி வேண்டாம் வேண்டாம்னு பாடினாராம். அதுக்கு இன்னொரு புலவர் பாடினாராம், பிரகாச வள்ளலார், அருள் பிரகாச வள்ளலார் பாடினாராம், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவா வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். அருள் பெண்ணாசை மறக்க வேண்டும். அது வேண்டும். என் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். கண்முக செய்யமணின்னு பாடினாரு. இப்ப இது வேண்டும் வேண்டும் பாடினார். இந்த நிலைமையில அருணகிரிநாதர் 4 வேண்டும் கேட்கிறாரு இந்த பாட்டுல. அராப்புனை வேணியன் சே அருள் வேண்டும். சேனா பிள்ளை. அராப்புனை வேணியன்னா சிவபெருமான், பாம்பணிகின்ற சிவபெருமானுடைய பிள்ளை முருகப்பெருமானுடைய சே அருள் வேண்டும். அவிழ்ந்த அன்பார் குராப்புனை தண்டயம் தாழ் தொழ வேண்டும். நல்ல அகங்காரம் எல்லாம் விட்டு அவிழ்ந்து போய் அன்புடனே உன்னுடைய புறாமலர் அணிகின்ற திருவடி தாழ் தொழல் வேண்டும். கொடிய ஐவர் பராக்கர்கள் வேண்டும். 5 விதமான நம் பஞ்சேந்திரியங்கள் இருக்கு. அது என்னெல்லாமோ செயல்களை செய்ய நம்மளை தீய வழிக்கு கொண்டு வச்சிருக்கின்றது. அதை நல்வழி படித்து அதனுடைய பராக்கரம், அது திமிடு பிடிச்சு அங்க போயிட்டு இருக்கு. ஒரு நிலைப்படுத்தாம தீநெறியிலே போகின்றதெல்லாம் நன்னெறியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும். மனமும் பதைப்பறல் வேண்டும். மனம் என்னன்னா குரங்கு போல இங்கே அங்கே தாவி பதைப்பு ஏற்பட்டு என்னெல்லாமோ பண்றது, கொதிச்சு கொண்டிருக்கிறது. மனமாகிய கடல் பொங்கி பொங்கி வழிகின்றது. அலைகடல் எடுத்து போய் இதுக்கப்புறம் என்ன அப்படி மனம் அல்லாடுகின்றது. அப்படிப்பட்ட மனமும் பதைப்பறல் வேண்டும். ஒண்ணு, முருகப்பெருமான் சிவபெருமானுடைய பிள்ளையாகிய முருகப்பெருமானுடைய திருவடி வேண்டும். அவனுடைய திருவடியிலே குராப்புனியும் தண்டையும் தாழத்தோடு அவனுடைய தாளை தொழ வேண்டும். கொடி ஐவர் பராக்கர வேண்டும். பஞ்சபூதத்தை அடக்க வேண்டும். மனமும் பதைப்பு அற வேண்டும். மனமும் பதைப்பற வேண்டும். இது 4 வேணும். மனம் என்ன பண்ணணும்னு கேட்டா இராப்பகல் அற்ற இடத்தை இருக்கை எளிதல்லவே. போன பாடல்ல போக்கும் பரவும் இரவும் பகலும் புறம்பும் முள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் எல்லாரும் வந்து என்னை தாக்கும் மனோலயம் தானே தரும் அருமருவா என்னை தன்வசத்தை ஆக்கும்னு சொன்னார். அந்த ஆனந்தம் தன்வசத்தை ஆக்குகின்ற அந்த மோன நிலையை ஏற்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுப்பார். அந்த நிகழ்ச்சியில நான் என்ன அடையிறேன்னா இறைவனை 2 கற்கிறேன். இதம் அகிதம் விட்டு உருகி இரவு பகல் அற்ற இடம் எனதர நான் எனது அற இருக்கை புரி யோக புராதனன். அந்த யோகத்துல
துரியம் கடந்த சுடரொலியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடு. துரியம் கடந்த சுடரொலினா யோக தத்துவத்திலே மேலே இருந்து சகஸ்திரதளத்திலே வந்து சுவாமியே சகஸ்திரதளத்திலே இரண்டரை கலக்கின்ற அந்த ஓட்ட நிலை, உயிர் பிரியாமல் உயிர் இருந்தும் தன்னை இழந்த நிலம் ஏற்பட்டு தன்னை இழந்து இறைவனை அடைந்து இறைவனோடு சேர்ந்து கலந்து உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உடலோட இறைவனை அனுபவிக்கின்ற நிகழ்ச்சி தான் அந்த யோக நிலை, அந்த மனோபக்குவம், அந்த அனுபூதி நிலை. அதுதான் வேணும் விராப்பகலற்ற இடம். அதுதான் பரசுகம் என்கின்ற அந்த ஆகாயம். அந்த ஆகாய வெளியிலே இறைவனை காண்கின்றோம், அந்த மோட்ச நிலையிலே இறைவனை காண்கின்றோம். அது வந்து ரொம்ப எளிது கிடையாது. சிவபெருமானம் சொல்லும் போது கிருபாசமுத்திரம், சுமுகம் சிறுநேத்திரம், ஜடாந்த முகுடம், பார்வதி வாமபாகம்னு சொன்னாங்க. அந்த சிவபெருமான் ஜடையிலே என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கார். அந்த அராப்பனை வெண்ணியன் சேயருள் வேண்டும் அப்படின்னார். அராப்பனைனா பாம்பை ஜடையில போட்டு இருக்கார் சிவபெருமான். எதுக்கு பாம்பை ஜடையில போட்டுக்கின்றார்னு கேள்வி. காஷ்யப மகரிஷிக்கு 2 பத்னி, ஒருத்தி கத்ரு, ஒருத்தி வினதா. இந்த கத்ருவானவள் பாம்பினுடைய வகைகள் எல்லாம் பெறுவதற்காக வந்தவள். வினதா பட்சிகளுடைய வகைகள் எல்லாம் பெறுவதற்காக வந்தாள். பட்சிகளிலே ராஜா கருடன், கருடனையும் அருணனையும் பெற்று தந்தவள் வினதா. பாம்புகள் அனந்தன், வாசிகி, சேஷன், பத்மநாபன், ஜெகபல்லன், சங்கபாலன், திருதராட்சன், தட்சகன், காளியன் அப்படிங்கிற ஏதானிய நவநாமானி நாகானாம் சமாபனம் சாயங்கால படை நிஜம் பிராரக்கால விசேஷம் சசிய விஷமயம் நாமத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷங்கள் எல்லாம் வராமல் இருக்கக்கூடிய நமக்கு அனுகிரகம் செய்ய ஒன்றும் காலையிலும் மாலையிலும் உன்னை தோற்றம் செய்கிறேன்னு அந்த 9 வகையான பாம்புகள் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வகையிலும் பல விதமான பாம்புகள் இருக்கின்றன. மொத்தமா 9 வகை பாம்புகள் சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல அனந்தன், 2வது வாசிக்கு. அனந்தன் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற அனந்த நாராயணன், சுவாமி படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷனுக்கு அனந்தன்னு பேரு. அது முதல் நாகம். 2வது நாகம் வாசுகி. அந்த வாசுகி ஆகிய பாம்பு சிவபெருமான் தலையில போட்டுக் கொண்டிருக்கின்ற பாம்பு. அந்த சிவபெருமான் கருணை கிருபா கடல். அவர் என்ன பண்ண, செஞ்சடா அடவியின் மேல் சடையாகிய காட்டிலே அடவியின் மேல் ஆற்றை, பணியை, இதழி, தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. சிவபெருமான் கிருபாகரன் எப்படின்னு கேட்டா, அந்த வாசுகி பாம்பை உதித்து ஆங்கு உதை உழவதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டரும் காலம் உண்டோ. வெப்பு நட்டு மலையை பந்தர மலையை உள்ள போட்டு வெப்பு நட்டு உரகக்கிரி பாம்பு வாங்கிட்டான். தாம்புனா கயிறு. உரககிரினா பாம்பு. எந்த பாம்பு? வாசுகி பாம்பை கொண்டு வந்து மந்திர மலையில கட்டி தேவர்களும் அசுரர்களும் கடைந்து அமிர்தம் எடுத்தார்கள். எல்லாரும் அழியாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அமிர்தத்தை கொண்டுவதற்காக பாம்பை போட்டு கடைந்தார்கள். அந்த பாம்பு கடையும் போது அது விஷம் கட்டிட்டு எல்லாருக்கும் நன்மை வேண்டும், சாகாவரம் வேண்டும்னு இந்த பிரயத்தனம் செய்தார்களே ஒழிய இந்த விஷம் வரும் என்பதை நினைக்கவே இல்லை. அந்த விஷ காத்து பட்டவன பக்கத்துல தூரத்தில் இருந்த எல்லா மரங்களும் கரிஞ்சு போச்சான். அந்த அளவுக்கு கொடுமை வாய்ந்த விஷத்தை சிவபெருமான் சுந்தரர்கிட்ட சொல்றார். சுந்தரர் போய் அதை சங்கில் அள்ளி கொண்டு வந்து தரார். அந்த விஷத்தை சிவபெருமான் குடிக்கிறார். கழுத்தில் நின்றது கரைகண்டன், நீலகண்டன் என்ற பெயரெல்லாம் சிவபெருமான் ஏற்பட்டது. அவர் என்னன்னா, அந்த விஷத்தை நான் எடுத்துக்கிறேன்பா, நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி விஷத்தை உண்டதுனால கிருபைக்கு அவர் தான் கிருபா கடவுள். அதனால கிருபா சமுத்திரம், கிருபையில சமுத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான். அவருடைய பிள்ளை நீயும் கிருபாகரனே அப்படின்னார் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை சிவபெருமான் தலையில காண் ஆதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள் தான். சிவபெருமான் முருகப்பெருமானை வணக்கம் செய்து நமஸ்கரித்து குருவாக பாவித்து குரு சிஷ்ய பாவனை என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிவபெருமான் குரு அனுகிரகம் வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுவதற்காக சிவபெருமான் அந்த லீலையை ஆடி முருகப்பெருமானை சுவாமிநாத சுவாமியாக ஆக்கி குகனிலிருந்து ஞானத்தை அருள் பெற்றார் என்பதை அந்த கதையில நமக்கு சொல்லுகின்றார்கள். அப்படி குருவாக இருந்து முருகப்பெருமான் அருள் பெறுகின்றார். அந்த குருவாக இருக்கக்கூடிய முருகனை அராப்புனை வேணியன் தலையிலே பாம்பை அணிந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமான் கரிபுராரி, காமாரி, திரிபுராரி, தீயாளி, கைலையாளி, காபாளி, கழையோனி, பரசு பாசன் தாத்தாரி, பரி அரா ஜடாச்சுடி. அரானா பாம்பு. பாம்பை ஜடையில வச்சு கொண்டிருந்த சிவபெருமான் பரமயோகி மாயோகி. இந்த பாட்டுக்கு தத்துவார்த்தமே யோகத்தில துரியம் காணுதல். துரியம் கண்டால் சிவபெருமான் சுப்பிரமணிய சுவாமி காட்சி கொடுப்பார்.
அந்த துரியம் கடக்கின்ற நிலை யோக நிலை. யோக புராதனன் இதமகிதம் அற்றுருகி இரவு பகல் அற்ற இடம் எனதர இருக்கை புரி யோக புராதனன் ஆகிய முருகப்பெருமான் அவனுடைய காட்சி கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும்னா சிவபெருமானுடைய பிள்ளையாகிய முருகப்பெருமானுடைய சேயினுடைய அருள் வேண்டும். அவனுடைய அருள் வேண்டுமானால் நீ என்ன பண்ணணும்? அவிழ்ந்து அன்பால் உன்னுடைய அகந்தையெல்லாம் அவிழ்ந்து போடணும். யான் எனது என்கின்ற அகங்கார மமகாரங்களை அவிழ்த்து போட்டு அன்பால் அன்பை கொண்டு பக்தியை கொண்டு புறாப்புனையும் தண்டையும் தாழ் தொழல் வேண்டும். தண்டை தாழ் தொழல் வேண்டும். தண்டை என்கின்ற கால் அணிகளை அணிந்து கொண்ட முருகப்பெருமானுடைய திருவடியை நீ தொழல் வேண்டும். அவனை நினைச்சிட்டு அதை தொழ வேண்டும். சிவபெருமானே முருகனுடைய திருவடியை தொழுதார்னா நாமெல்லாம் தொழறது எம்மாத்திரம். ஆகினாலே குராபனையும் தண்டையும் தாழ் தொழல் வேண்டும். கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும்னு ஐவர்னா அந்த அஞ்சு பேர் பஞ்சபூதம் நம்மள பக்கத்துல போக விடாது. சுவாமி கிட்ட பக்கத்துல போக விடாது. ஓர விட்டால் ஒன்றை உண்ண விட்டால் மலரிட்டு உணர்ந்துட்டால் சேர விட்டால் ஐவர் செய்வது என்ன? சோர நிட்டுவரனை சூரனை கால்கள் சோரை கத்தரிக்க கூற கட்டாரிட்டு ஒரு இமைப்போதில் கொண்டவனேன்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அந்த 5 பேர் அந்த பஞ்சபூதத்தை அடக்க முடியாது. அதனால பாப்பான் இடத்துல பால் பசுக்கள் 5 உண்டு. பாலை கறக்கக்கூடிய 5 பசுக்கள் மனிதனிடத்திலே உண்டு. அதை திருமூலர் சொல்றார். பாப்பான் இடத்துல பால் பசுக்கள் 5 உண்டு. மேய்ப்பாலும் இன்றி விரும்பி கிடந்தன. மேய்ப்பாலும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஒன்றும் 5 பசு 5 பாலாய் சொரியுமே சொன்னாங்க. அந்த அமிர்தம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். இறைவனை அடையலாம், பஞ்சபூதத்தை அடக்க வேண்டும் என்பது. ஆகையினால குராப்பனையும் தண்டையும் தாழ்த்தல் வேண்டும். கொடிய ஐவராகிய பஞ்சபூதத்தை பராக்கரல் வேண்டும். அதை கட்டுப்படுத்தி கைக்குள்ள கொண்டு வரணும். பல இடத்துல அடையாமல் அதை கைக்குள்ள கொண்டு வரணும். பஞ்சபூதத்தை அடக்க வேண்டும். ஐங்கரனை ஒத்தமனம் 50 அடக்க வளர் அங்கி பகல் அற்ற நினை அருள்வாயன் அருள்கின்றனர். அழகா ஒரு பாட்டு திருச்சிராப்பள்ளி பாட்டில் எடுத்து சொல்லுகின்றார்கள். 5 அடக்கக்கூடியது ஆமை. உரிமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றி எழுமையும் ஏமாப்படைத்து என்பார் வள்ளுவர். அந்த மாதிரி 5 புலன்களையும் அடக்க வேண்டும். கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும். மனமும் பதைப்பறல் வேண்டும். மனம் என்கின்ற குரங்கு இங்கே அங்கே தாவிக்கொண்டு அதை இதை நினைச்சு கொண்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னா நினைச்சுருக்கு. அந்த மனத்தை தடுங்கோள் மனத்தை விட்டுங்கோள் விடுதுளி தானம் என்றென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் கொடும் கோபச்சூருடன் குன்றும் திறக்க துளைக்க வை வேல் விடுங்கோன் அருள் வத்து தானே உமக்கு வெளிப்படுமே சொல்றார் அருணகிரிநாதர். இந்த அளவுக்கு விளக்கமா அருணகிரிநாதர் போல நமக்கு அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் யாரு இருப்பான்னு தேடணும். அப்படி அந்த முருகப்பெருமானுடைய கிருபையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்காக பஞ்சபூதத்தை அடக்க வேண்டும். மனத்தை பதைப்பறல் வேண்டும் என்றால் இதெல்லாம் நமக்கு வேணும். அப்படி என்றால் என்ன பண்ணணும்னா இராப்பகலட்டை இடத்தே இருக்கை எளிதல்ல. அந்த எளிதான காரியம் கிடையாது. ஆனா எளிது எப்படின்னா ஒரு கோவிலுக்கு போறது ரொம்ப சின்ன வழி இருக்கும். நமக்கு தெரியாது. புதுசா ஊருக்கு வந்திருக்கோம். இப்படி போய் சுத்திட்டு வந்தா வண்டி எங்க வந்ததோ அங்கேயும் தேடிக்கிட்டு வருவோம். இப்படி கடைசியில தெரியும் இங்கதான் இருக்கா கோவில் இவ்வளவு பக்கத்துல நமக்கு தெரியலேன்னு நினைப்போம். அந்த அளவிலே இறைவனை அடைவது என்ன பக்குவம் என்பது நமக்கு தெரியாமல் திண்டாடி மனம் பதைப்பறல் வேண்டுகின்றது. அந்த பதைப்பை நிறுத்தி நமக்கு இறைவன் இங்கேதான் இருக்கான்னா என்ன பண்ணணும்னா சிவபெருமானே அருள் வேண்டும் என்று குருவனுக்கு இருக்கனால முருகப்பெருமானுடைய திருவடியை பணிந்து அருள் பெற்றார் என்றால் நாமும் அந்த முருகனுடைய குராப்பனையும் தண்டையும் தாழை தொழ வேண்டும். கொடி ஐவராகிய பஞ்சபூதத்தை அடக்க வேண்டும். மனத்தை புதற்பகலால் மனத்தை ஒரு இடத்தில் அடக்க வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடனாக இருக்கக்கூடிய மோட்ச வீடு இருந்துட்டே பெறவே கதி. ஆனாலும் இறந்துட்டே பெறவே கதி. இருந்துட்டே பெறவே மதி ஆயுதம். இறந்துட்டே பெறவே கதி ஆயுதம். இறந்து தக்கதோர் ஊதியம் நீ தர வேண்டும். அருணகிரிநாதர் கேட்ட மாதிரி நமக்கு அந்த இருக்கிற சமயத்திலே ஞானத்தை கொடுத்து அந்த அருள்நெஞ்சிலே முருகப்பெருமானை மனதார அங்கே அந்த சகஸ்ர தளத்திலே துரியம் நிறைந்த கடைசி நிலையிலே இறைவனை கண்டு இரண்டரை கலந்து மெய் உருகி நம்மை மறந்து என்னை மறந்தே இருந்தேன் இறந்தே விட்டது என்று சொல்லுவார். உயிர் இருந்தும் இறந்த நிலையிலே அனைத்தையும் இழந்து இறைவனை மட்டுமே நினைக்கின்ற அந்த நினைவை எனக்கு தர வேண்டும். அது எளிதல்ல, ஆனா ரொம்ப எளிது. எப்படி எளிது? அராப்பனை வேணியின் சேய் அருள். அவனுடைய சேய் அருள் இருந்தால் அது எளிது.
அவிழ்ந்த அன்பால் குறைப்பனையும் தண்டையும் தாழை தொழுதால் அவனுடைய தாழை தொழுதால் அது எளிது, ஐவரை அடக்கினால் அது எளிது, மனத்தை பதைப்பட விடாமல் ஒரு இடத்தில் தங்கி வைத்தால் அது எளிது என்பதை 4 எளிது இது 4 வேண்டும் என்று நமக்கு அருணகிரிநாதர் உரைக்கின்ற ஒரு திடகாத்திரமான மோன நிலையிலே யோக நிலையிலே மேன்மை அடையக்கூடிய அந்த இறைவனை காணக்கூடிய நிகழ்ச்சியை கண்டு தாம் உண்டு அதை அனைவருக்கும் எடுத்துக் கொடுக்கின்ற சிறப்பான இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். அராப்புனை வேணியன் சேய் அருள் வேண்டும், அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டயம் தாழ் தொழல் வேண்டும், கொடி ஐவர் பராக்கரல் வேண்டும், மனமும் பதைப்பு அறல் வேண்டும் என்றால் இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே என்கின்ற ஒரு சிறப்பான கந்தர் அலங்கார பாடல். வெற்றி வேல்முருகன் கரோகரா.